Python programming and web development using Django. So I hope everyone is also flexible with Tamil. Does anyone there who does not know Tamil? Okay, I hope everyone knows Tamil. Okay, fine. Okay, before starting into this program, can anyone tell what is programming? So guys, please so unmute yourself. You can unmute yourself and you can answer. Yeah, I think let's make the session more interactive as possible. Okay, so whatever the answer, whether it's right or wrong, so idu pathi kavalapradinga, like let's make it more interactive. We are doing it over Zoom, அதனால ஃபேஸ் டு ஃபேஸ்னா நம்ம டெஃபினட்டாக நல்லா இன்னும் இன்ட்ராக்டிவாக இருக்கும். பட் ஜூமில் பண்ணுறதுனால வி வாண்ட் டு மேக் இட் மோர் இன்ட்ராக்டிவ் அஸ் பாசிபிள். சரியா? ஸோ அதனால் ஃபீல் ஃப்ரீ டு ஆன்சர் எனி கொஸ்டின்ஸ் பீன் ரைஸ்ட். ஆனால் இங்கே பாருங்க, கரெக்டோ தப்போ, ப்ரோக்ராமிங்னா என்ன, உங்களுக்கு என்ன தெரியும், அதை பற்றி குயிக்காக ஒரு இன்ட்ரடக்ஷன் யாராவது சொல்லுங்க. ஓகே, நோ ஒன். ஓகே, ஃபைன். சரி, ஸோ இப்போ ப்ரோக்ராமிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஸோ டு anyone is ready? We can develop app. Yeah, very good. So you can develop app. Why you are developing apps? PUBG விளையாடுறக்கா? ஸோ பப்ஜி கேமிங் மட்டும் கிடையாது, நிறைய ஆப்ஸ் இருக்கு இல்லையா? இப்போ அப்பா பார்த்தீங்கன்னா ஜிபே இருக்கு, பேங்கிங் பண்றோம், ஃபைன், டிக்கெட்ஸ் புக் பண்றோம், எல்லாமே ஆப்ல தான் பண்றோம். கரெக்டா? எப்படி வந்து உங்களுக்கு இந்த ஆப்ஸ் எல்லாம் வந்து ஒர்க் பண்ணுது அப்படின்னா பை ப்ரோக்ராமிங். ஸோ ஆப்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, ஆப்ஸ் வில் மேக் யூ ஓகே, ஆப்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா உங்களோட ஒர்க்கை வந்து ரொம்ப ஈஸி பண்ணி கொடுக்கும். ஸோ கம்ப்யூட்டரும் மொபைலும் நம்ம யூஸ் பண்ற டேப், எனி டிஜிட்டல் டிவைஸ், நம்ம எந்த டிஜிட்டல் டிவைஸ் வேணா எடுத்துக்கலாம். அந்த டிஜிட்டல் டிவைஸ் வந்து எப்படி நமக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா, நம்மளோட ஹியூமன் ஒர்க்கை வந்து ரெடியூஸ் பண்ணி தருது. ஓகேவா? ஸோ அதுக்கான வேலையை செய்யுது. நம்ம செய்ய வேண்டிய வேலையை கம்ப்யூட்டர் செய்யுது, இல்லை மொபைல் செய்யுது, இல்லைன்னா டேப் செய்யுது. ஸோ அது ஒர்க் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, we have to give இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்தாதான் அது ஒர்க் பண்ணும். ஸோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறோம் இல்லையா, அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் வந்து நம்ம ப்ரோக்ராமிங் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ப்ரோக்ராமிங் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் கம்ப்யூட்டர் கூட நம்ம பேசுறோம். ஓகே, சரி, எப்படி இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு இங்க ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறமா அந்த டெஃபினிஷனை படிக்கலாம். ஸோ எல்லாத்துக்குமே என்னோட ஸ்கிரீன் விசிபிளா இருக்குன்னு நினைக்கிறேன். எஸ் சார். ஓகே சார், இப்போ பாருங்க, அங்க ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு. என்ன அப்படின்னா, கால்குலேட் பில். நம்ம இப்போ ஒரு கடைக்கு போனோம் அப்படின்னா பில் கால்குலேட் பண்றதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு, கம்ப்யூட்டர்ல கால்குலேட் பண்ணி தராங்க. ஸோ அந்த சாஃப்ட்வேர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணும். அந்த சாஃப்ட்வேர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, பில் கால்குலேஷன் அப்படிங்கிறது ஒரு டாஸ்க்கு. அந்த பர்டிகுலர் டாஸ்கை பர்ஃபார்ம் பண்றதுக்கு நமக்கு சீக்வன்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வேணும். ஏன் சார் சீக்வன்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வேணும் அப்படின்னா, ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணும். டாஸ்க் வேற, ஆப்ரேஷன் வேற, நிறைய ஆப்ரேஷன் சேர்ந்தது தான் ஒரு டாஸ்க். அப்போ ஒவ்வொரு ஆப்ரேஷன் பண்றதுக்கும் நமக்கு ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தேவைப்படுது. ஓகே, இப்போ இந்த எடுத்துக்கங்க, ஒரு பில்லிங் சாஃப்ட்வேர், ஒரு குட்டியான ஒரு பில்லிங் சாஃப்ட்வேர் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர் என்ன கேட்கணும், ஒரு ப்ராடக்டோட பிரைஸ் எவ்வளவு, தட் இஸ் ஃபர்ஸ்ட் கெட் த பிரைஸ். ரெண்டாவது கெட் த குவான்டிட்டி. மூணாவது பிரைஸும் குவான்டிட்டியும் தெரிஞ்சாதான் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண முடியும். மல்டிப்ளை பண்ணாதான் எனக்கு டோட்டல் அமௌண்ட் கிடைக்கும். ஸோ 10 ரூபாய்க்கு 5 பொருள் வாங்கியிருக்கேன். ஸோ அப்போ டோட்டல் பிரைஸ் வந்து 50 rupees. ஸோ ஃபைனலாக அந்த 50 நான் பில்லில் பிரிண்ட் பண்ண முடியும். ஸோ தட் இஸ் டிஸ்பிளே அமௌண்ட். இந்த மாதிரி எந்த ஒரு டாஸ்க் எடுத்துட்டீங்கன்னாலும் உங்களுக்கு காம்பினேஷன் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ், சீக்வன்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் சேர்ந்ததுதான் ஒரு டாஸ்கா இருக்க முடியும். ஒவ்வொரு ஆப்ரேஷன் பண்றதுக்கும் நம்ம ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் எழுதுவோம். இந்த சீக்வன்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து நமக்காக ஒரு டாஸ்கை கம்ப்ளீட் பண்ணி முடிக்கும். அந்த சீக்வன்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனை தான் நம்ம ப்ரோக்ராமிங்னு சொல்றோம். இப்போ டெஃபினேஷனை படிங்க. A sequence of instruction to perform a specific task
இன் ஏ டிஜிட்டல் மெஷின். டிஜிட்டல் மெஷின்ங்கிறது கம்ப்யூட்டரா இருக்கலாம், டேபா இருக்கலாம், இல்ல மொபைலா இருக்கலாம். இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு மெஷினரிஸ், இண்டஸ்ட்ரியில் இருக்கிற மெஷினரிஸ்குள்ளேயே நமக்கு கம்ப்யூட்டர்ஸ் இருக்கு. ரோபோட்ஸும் டிஜிட்டல் மெஷின்ஸ் தான். ஸோ இது எல்லாமே ப்ரோக்ராம் பண்ணா மட்டும்தான் ஒர்க் ஆகும். அந்த ப்ரோக்ராம் எப்படி பண்ணணும் அப்படின்னா சீக்வன்ஸா நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எழுதணும். ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனும் ஒரு ஆப்ரேஷன் பண்ணும். கலெக்டிவா நிறைய ஆப்ரேஷன் பண்ணி முடிக்கும் போது நமக்கு ஒரு டாஸ்க் கம்ப்ளீட் ஆயிரும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப ஒருத்தரை கூப்பிட்டு ஆட் பண்ணுன்னு சொன்னா என்னத்தை ஆட் பண்ணுவாங்க? ஆடுங்கிறது மட்டும்தான் தெரியும், ஆனா என்ன பண்ணுன்னு தெரியாது. ஸோ ஃபர்ஸ்ட் எந்த நம்பர், எந்த 2 நம்பர் ஆட் பண்ணும், ஃபர்ஸ்ட் நம்பர் தெரியணும், செகண்ட் நம்பர் தெரியும், அப்புறம் தான் ஆட் பண்ண முடியும். ஆட் பண்ணி நம்மளே வச்சுக்கிட்டா முடியுமா? கிடையாது. நம்ம திருப்பி சொல்லணும். தட் இஸ் அவுட்புட். ஸோ தட் இஸ் டிஸ்பிளே அமௌண்ட். ஸோ இந்த மாதிரி ஒரு டாஸ்க்குங்கிறது மல்டிபிள் ஆப்ரேஷன் சேர்ந்ததான் ஒரு டாஸ்கா இருக்க முடியும். ஒவ்வொரு ஆப்ரேஷனுக்கும் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எழுதுறோம். ஸோ இந்த எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸையும் சீக்வன்ஸா வச்சு பார்க்கறதுக்கு பேர் மட்டும்தான் ப்ரோக்ராமிங். ஓகே, இப்போ இந்த ப்ரோக்ராமிங்கை வச்சுட்டு நம்ம என்ன பண்ண முடியும்? அதாவது ஒரு டிஜிட்டல் மிஷின்ங்கிறது என்னெல்லாம் பண்ணும் இன்னைக்கு நீங்க எடுத்துக்கங்க. வேர்ல்ட்ல எந்த ஒரு ஆப்ரேஷன்ஸ் எடுத்துட்டீங்கனாலும் எல்லாத்தையுமே கம்ப்யூட்டரைஸ் பண்றாங்க. ஏன் சாஃப்ட்வேர் ஒரு ஹையஸ்ட் பேன்னு சொல்றாங்க, சாஃப்ட்வேருக்கு ஒரு நல்ல பே தராங்க, நல்ல ஸ்கேல் தராங்க அப்படின்னா வேர்ல்ட்ல இருக்கிற எந்த டொமைன் எடுத்துக்கிட்டீங்கனாலும் சரி, எந்த ஒர்க்கிங் டொமைன், ஒரு இன்ஜினியரிங் சைடா எடுத்துக்கலாம். இன்ஜினியரிங்ல நீங்க எந்த இன்ஜினியரிங் வேணா எடுத்துக்கலாம். ஏரோஸ்பேஸ்ல இருந்து எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் வரைக்கும் எல்லாத்துக்குமே கம்ப்யூட்டர் இன்னைக்கு தேவைப்படுது. ஏன்னா எல்லாமே ஆட்டோமேஷன் நோக்கி போயிட்டு இருக்கு. மார்க்கெட்டிங் சைடு எடுத்துக்கங்க. நம்ம இன்னைக்கு ஷாப்பிங், புக்கிங், ரீசார்ஜ், ஒரு பழைய பொருளை விற்கணும்னா கூட OLXன்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு. பேங்கிங் சிஸ்டம் எடுத்துக்கங்க. மணி டிரான்ஸ்ஃபர் பண்றோம், மணி வித்ட்ரா பண்றோம், எல்லாத்துக்குமே கம்ப்யூட்டர் தேவைப்படுது. ஒரு இண்டஸ்ட்ரி ஆப்ரேஷன்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த ERPன்னு சொல்லுவாங்க. ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ள நடக்கிற ஒரு ரா மெட்டீரியலை வாங்கி அதை மேனுஃபேக்சர் பண்ணி வெளியே ஒரு ப்ராடக்டா மாத்தி விற்கிற வரைக்கும் எல்லாத்தையுமே கம்ப்யூட்டரைஸ்டு பண்ணி வச்சிருக்காங்க. அதான் ERPன்னு சொல்லுவாங்க, என்டர்பிரைஸ் ரிசோர்ஸ் பிளானிங் அப்படின்னு சொல்லுவாங்க. கேமிங் எடுத்துக்கங்க. ஒரு பப்ஜி இல்ல வேற வார்ஸ், நிறைய என்ன சொல்றது, ரேசிங் கேம்ஸ் எல்லாம் இருக்கு, எல்லாமே கம்ப்யூட்டரைஸ்டு. ஸோ உலகத்துல விளையாட்டுல இருந்து ராக்கெட் சயின்ஸ் வரைக்கும் எல்லாமே என்னவா இருக்கு அப்படின்னா இன்னைக்கு கம்ப்யூட்டரைஸ்டா இருக்கு. ஸோ எல்லா டொமைன்ஸ்க்கும் நம்ம தேவை. இதுல தேவை அப்படிங்கிறத விட எதுக்காக தேவைன்னு பாத்தீங்கன்னா அவங்க ப்ராப்ளத்தை சிம்பிளிஃபை பண்றதுக்காக நமக்கு தேவை. அவங்க ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும், அவங்களோட ஒர்க்கை சிம்பிளிஃபை பண்ணணும். ஓகே, இந்த உலகத்துல எந்த டொமைன் வேணா எடுத்துக்கலாம். எல்லா டொமைனுக்கும் அவங்க ஒர்க்கை சிம்பிளிஃபை பண்ணணும்னு ஒரு எண்ணம் இருக்கு. அதனாலதான் எல்லாம் ஆன்லைனுக்கு வந்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரியான கோவிட் சுச்சுவேஷன்ஸ்ல இன்னும் ஆன்லைன் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஒரு கோவிட் முடிஞ்சு மறுபடியும் வேர்ல்டு வரும்போது எல்லாம் ஆன்லைன் மோடு தான் போவாங்க. ஏன்னா இட் இஸ் சேஃப். ஸோ அப்போ ஆன்லைன் 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 அப்படிங்கிறது, கம்ப்யூட்டருங்கிறது ஏதோ ஒரு தனி டொமைன் கிடையாது. எல்லா டொமைனோடவும் இன்டகிரேட் ஆனதான் கம்ப்யூட்டர். எல்லாத்துக்குமே நம்ம தேவை. ஏன்னா எல்லாத்தோட ப்ராப்ளமையும் நம்ம சால்வ் பண்றோம், எல்லாத்தோட ஒர்க்கையும் நம்ம சிம்பிளிஃபை பண்றோம். ஸோ தட் இஸ் பவர் ஆஃப் ப்ரோக்ராமர். ஓகே, ஃபைன். சரி, இவ்வளோ ஒரு என்ன சொல்றது, இது ஒரு ப்ரொஃபஷனல் ரோல். ப்ரோக்ராமர் அப்படிங்கிற ஒரு ப்ரொஃபஷனல் ரோல். இவ்வளோ பேர்த்தோட ப்ராப்ளத்தை நம்ம சிம்பிளிஃபை பண்றோம். அப்ப நான் ஒரு ப்ரோக்ராமர் எப்படி ஆகணும், அதுக்கு நான் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது அடுத்த கான்செப்ட். ஹவு டு பிகம் எ சக்சஸ்ஃபுல் ப்ரோக்ராமர். ஸோ இதுக்கு நான் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீ 2 விஷயம் தெரிஞ்சுக்கணும் இதுக்கு. ஒன்னு லாஜிக் பில்டிங், இன்னொன்னு சின்டாக்ஸ். இந்த சின்டாக்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் சேஞ்ச் ஆகும். ஆல்ரெடி மேபி உங்க ஸ்கூல்ஸ்ல நீங்க C++, பைத்தான் ஏதாவது ஒன்று படிச்சிருப்பீங்க. இந்த எல்லா லாங்குவேஜஸ்க்கு இடையில இருக்க சின்டாக்ஸ் மட்டும்தான் வேற வேற. லாஜிக் பில்டிங் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா காமன். சார் அது என்ன சார் லாஜிக் பில்டிங் அப்படிங்கிறது ஏன் சார் காமன் அப்படின்னா, இப்ப நான் சொன்னேன் ஒரு பில்லிங் போடணும் அப்படின்னு சொன்னேன். அந்த பில்லிங் போடுறதுக்கு நீ C-ல எழுதினாலும், நீங்க C++ல எழுதினாலும், நீங்க பைத்தான்ல எழுதினாலும், எப்படி எழுதினாலும் அந்த 4 ஸ்டெப்ஸ் தான் லாஜிக். ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கணும், குவான்டிட்டி வாங்கணும், பிரைசிங் குவான்டிட்டியை மல்டிப்ளை பண்ணணும், அமௌண்ட்டை டிஸ்பிளே பண்ணணும். இதுதான். இது நான் C-ல எழுதினா என்ன, C++ல எழுதினா என்ன, பைத்தான்ல எழுதினா என்ன, ஜாவால எழுதினா என்ன, ரூபியில் எழுதினா என்ன, இன்னும் நிறைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் இருக்கு. தேர் ஆர் அரௌண்ட் 200 லாங்குவேஜஸ் இருக்கு as of my knowledge. ஸோ இந்த 200 ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்ல நம்ம எது வேணா எழுதலாம். ஆனா அந்த லாஜிக் பில்டிங் பாத்தீங்கன்னா காமன். இந்த லாஜிக் பில்டிங் தான் உங்களோட ப்ரோக்ராமர் ரோல்ல 95% ரோல் பிளே பண்ணுது.
இந்த லாஜிக் பில்டிங் நீங்க கத்துக்கிட்டீங்க அப்படின்னா யூ ஆர் அ பெர்ஃபெக்ட் ப்ரோக்ராமர். இன்னொரு விஷயமும் சொல்றேன், இந்த லாஜிக் பில்டிங் அப்படின்னு சொல்லும் போது இன்னொன்னு சொல்றேன், லாஜிக் பில்டிங் அப்படிங்கிறது ஜஸ்ட் திங்கிங் தான். ஸோ யூ ஆல்ரெடி மே ஹியர் அபவுட் ஃபார் லூப்பு, இஃப், பிரிண்ட், இந்த மாதிரி நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸ் கேட்டிருப்பீங்க. அதெல்லாம் தூக்கி ஓரமா வைங்க, அதெல்லாம் தேவையே இல்லை. லாஜிக் பில்டிங் அப்படிங்கிறது இந்த பர்டிகுலர் டாஸ்க்கை முடிக்கிறதுக்கு நான் என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் பர்ஃபார்ம் பண்ணணும்னு வரிசையா எழுத தெரிஞ்சிருச்சுன்னா யூ ஆர் அ லாஜிக் பில்டர், யூ ஆர் அ ப்ராப்ளம் சால்வர். அதை இங்கிலீஷ்ல எழுதுனா கூட ஓகே, ஈவன் தமிழ்ல எழுதுனா கூட ஓகே. ஃபர்ஸ்ட் நான் இதை பண்ணணும், ரெண்டாவது இதை பண்ணணும், மூணாவது இதை பண்ணணும், கடைசியா இதை பண்ணணும், இப்படின்னு வரிசையா எழுத தெரிஞ்சிருச்சு அப்படின்னா யூ ஆர் அ 95% ப்ரோக்ராமர். அதை வந்து சின்டாக்ஸா மாத்துறது ஒண்ணுமே கிடையாது. இட்ஸ் வெரி ஈஸி, ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்போ இந்த லாஜிக் பில்டிங்ல வந்து இப்போ நான் உங்களுக்கு காமிச்சது வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள். ஸோ அடுத்தது நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். லாஜிக் பில்டிங் பார்த்தீங்கன்னா காமனா ஒரு 3 ஸ்ட்ராட்டஜிஸ்ல தான் இருக்கும். 3 ஸ்ட்ராட்டஜி தான். அந்த 3 ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக நான் இங்க 3 சினாரியோ கொடுக்குறேன். ஓகே, சினாரியோ நம்பர் 1, ஒரு பில்டிங் சாஃப்ட்வேர் ஃபார் அ சேர் செல்லர். ஏங்க நான் சேர் செல்லர்னு மென்ஷன் பண்றேன்னா அவர் சேர் மட்டும்தான் விற்பாரு, அவருக்கு ஒரு பில்டிங் சாஃப்ட்வேர் பண்ணணும். ஸோ அவருக்கு ஒரு பில்டிங் சாஃப்ட்வேர் பண்றதுனா எப்படி பண்ணணும்? இப்பதான் அதுக்கான கோடிங்க காமிச்சேன். சேரோட பிரைஸ் எவ்வளோ, சேரோட குவான்டிட்டி எவ்வளோ, அந்த குவான்டிட்டி இன்டு பிரைஸ் அமௌண்ட், அந்த அமௌண்ட்டை டிஸ்பிளே பண்ணா முடிஞ்சது. இது வந்து ஒரு சினாரியோ. இந்த சினாரியோல நம்ம கத்துக்கிறது என்ன அப்படின்னா எல்லாமே சீக்வன்ஸா இருக்கும். இப்போ நீங்க பாருங்களேன், ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் 1 எக்ஸிக்யூட் ஆகும். இந்த ஸ்லைடை பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் 1 எக்ஸிக்யூட் ஆகும், அதுக்கப்புறம் இன்ஸ்ட்ரக்ஷன் 2 எக்ஸிக்யூட் ஆகும், அடுத்து இன்ஸ்ட்ரக்ஷன் 3 எக்ஸிக்யூட் ஆகும், ஃபைனலா இன்ஸ்ட்ரக்ஷன் 4 எக்ஸிக்யூட் ஆகும். இப்படி சீக்வன்ஸா எக்ஸிக்யூட் ஆயிட்டு வரனால இதுக்கு பேர் சீக்வன்ஸ். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜிக்கு பேர் வந்து சீக்வன்ஸ். ரெண்டாவது ஸ்ட்ராட்டஜி, அதுக்கு ரெண்டாவது சினாரியோ என்னன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவது சினாரியோ, அதே செல்லர் என்ன பண்றாங்க அப்படின்னா 1000 ரூபீஸ்க்கு மேல சேர்ஸ் வாங்கினா ஒரு 5% டிஸ்கவுண்ட் தரணும்னு சொல்றாங்க. உங்களோட சாஃப்ட்வேரே வந்துட்டு 5% டிஸ்கவுண்ட் தரணும். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு 5 பொருள் வாங்குறேன், ஈச் காஸ்ட் மேபி என்ன சொல்றது 250 அப்படின்னா டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ வரும்? 1250 வரும். ஸோ 1000 மேல வாங்கினால ஒரு 5% டிஸ்கவுண்ட் தரணும். இதை இப்போ சாஃப்ட்வேருக்குள்ள கொண்டு வரணும். எப்படி கொண்டு வரது? இப்போ இதை சாஃப்ட்வேருக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னா ஒன் செகண்ட். ஸோ பிரியதர்ஷினி, ஐ திங்க் மற்றவங்களுக்கு எல்லாருக்கும் கிளியராக கேட்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ வேற யாருக்காவது ஆடியோ இஷ்யூஸ் ஏதாவது இருக்கா? சார் பேசுறது ஏதாவது கேட்காம இருக்கா? ஓகே, ஐ திங்க் இட் இஸ் மரியாக்கும் கிளியராக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ பிரியதர்ஷினி, உங்கள் சைடில் உங்களுடைய இன்டர்நெட்டில் மைக்கு கொஞ்சம் செக் பண்ணுங்கள். திருப்பி இல்லைன்னா இந்த மீட்டிங்லேருந்து வெளியில் போய்ட்டு திருப்பி ரீஜாயின் பண்ணி பாருங்கள். ஓகே ஓகே, தேங்க்யூ சார். ஸோ ஐ எம் ஷேரிங் மை ஒயிட் போர்ட். ஸோ ஒயிட் போர்டு எல்லாத்துக்கும் விசிபிள் நினைக்கிறேன். ஸோ த ஃபர்ஸ்ட் கான்செப்ட் வந்து ரொம்ப ரொம்ப கிளியர். ஏன்னா 4 ஸ்டெப்ஸ் தான். ப்ரைஸ் வாங்கணும், குவான்டிட்டி வாங்கணும், மல்டிப்ளை பண்ணணும், டிஸ்பிளே பண்ணணும். இப்போ இதுக்குள்ள ஒரு கண்டிஷன் ஆட் பண்றோம். என்ன கண்டிஷன் ஆட் பண்றோம்? சார் டிஸ்கவுண்ட் கொடுக்கணும், ஆனால் யாருக்கு? எல்லாத்துக்கும் கொடுக்க வேண்டாம், 1000 ரூபாய்க்கு மேலே வாங்கினா மட்டும் கொடுத்துக்கலாம். ஸோ அப்போ அதுக்கு நம்ம எப்படி ப்ரோக்ராம் எழுதுறது? ஸோ கெட் ப்ரைஸ் காமன், அதே மாதிரி தான் கெட் குவான்டிட்டி, அமௌண்ட் கண்டுபிடிக்கணும். அமௌண்ட் அப்படிங்கிறது பிரைஸ் இன்டு குவான்டிட்டி. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்பிளே பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ டிஸ்கவுண்ட் கண்டுபிடிக்கணும். டிஸ்கவுண்ட் கண்டுபிடிக்கணும், யாருக்கு கண்டுபிடிக்கணும்? இப்போ ஒன்லி 1000 ரூபீஸ்க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணியிருந்தா மட்டும்தான் டிஸ்கவுண்ட் கண்டுபிடிக்கணும். சரி, எப்படி கண்டுபிடிக்கிறது? இஃப் வேணாம், இங்கிலீஷே யூஸ் பண்றேன், நான் ப்ரோக்ராமிங்குள்ளே போகல. ஓ சாரி. ஒன் செகண்ட்.
So get price, sorry for repeating. So get quantity. So amount equal to price times quantity. கடைசியா என்ன பண்ணணும்னா செக் பண்ணும். செக் amount greater than 1000. amount 1000 விட greater than இருந்தா மட்டும் calculate discount. so நான் என்ன amount ஆயிருக்கோ அந்த amountல இருந்து 5%. so finally amount is amount minus discount. So finally display. Sorry. Okay. இப்போ இந்த ப்ரோக்ராம் பாருங்க. இந்த ப்ரோக்ராம்ல இப்போ இங்க ரெண்டு 2 லைன்ஸ் இருக்குல்ல, அந்த ரெண்டு 2 லைன்ஸ் வந்து ஒரு ஸ்பேஸ் விட்டு போட்டிருக்கேன். ஏன் இந்த ரெண்டு லைன்ஸை மட்டும் ஸ்பேஸ் விட்டு போட்டிருக்கேன்னா these 2 lines belongs to this line. இப்போ இங்க செக் பண்ணுது அமௌண்ட் கிரேட்டர் தென் 1000 செக் பண்ணுது. அது வந்து ட்ரூ, அதாவது அமௌண்ட் கிரேட்டர் தென் 1000 இருந்தா மட்டும்தான் இந்த ரெண்டு லைன் எக்ஸிக்யூட் ஆகும். அப்புறம் இந்த லைன் எக்ஸிக்யூட் ஆகும். சப்போஸ் அந்த அமௌண்ட் வந்து 1000 விட கம்மியா இருந்ததுன்னா டைரக்டா இங்க வந்துடும், இந்த லைனுக்கு வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இது 1 2 3 4, இது 5th லைன், இது 6th லைன், 7th லைன். ஸோ 4th லைன் வந்து கண்டிஷன் ஓகே வாச்சுன்னா மட்டும்தான் உள்ள ரெண்டு லைனுக்கு வரும், இல்லைன்னா டைரக்டா 7th லைனுக்கு வந்துடும். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா டிஸ்கவுண்டே கால்குலேட் பண்ணாது 1000 விட கம்மியா இருந்தா. ஸோ அப்ப இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா இந்த 2 லைன்ஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு கம்ப்யூட்டர் வந்து டெசிஷன் மேக் பண்ணுது பை யூசிங் திஸ் லைன். இந்த லைனை வச்சுட்டு இந்த ரெண்டு லைனை நான் எக்ஸிக்யூட் பண்ணலாமா வேண்டாமா. ஸோ அப்ப இந்த இடத்துல டெசிஷன் மேக்கிங் வருது. இது செகண்ட் ஸ்ட்ராட்டஜி. ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜி வந்து பாத்தீங்கன்னா வரிசையா எல்லாம் எக்ஸிக்யூட் ஆயிருச்சு. ரெண்டாவது ஸ்ட்ராட்டஜி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு இடத்துல செக் பண்ணுது வெதர் ஐ நீட் டு எக்ஸிக்யூட் நெக்ஸ்ட் 2 lines ஆர் நாட். இது டெசிஷன். மூணாவது ஒரு சினாரியோ இருக்கு. மூணாவது சினாரியோ என்ன அப்படின்னா சப்போஸ் அதே செல்லர் வந்துட்டு சேர்ஸ் மட்டும் இல்லாம மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ் சேல் பண்றாங்க. டைனிங் டேபிள் சேல் பண்றாங்க, கம்ப்யூட்டர் டேபிள் சேல் பண்றாங்க, டெஸ்க் சேல் பண்றாங்க, காட் சேல் பண்றாங்க, எல்லாமே சேல் பண்றாங்க. அப்போ இப்ப உள்ள வர கஸ்டமர் வந்து ஒரு பொருள் மட்டும் வாங்கிட்டு போவாங்கன்னு சொல்ல முடியாது. சேர் மட்டும் ஒரு 5 சேர் வாங்கிட்டு அப்படியே போயிடுவாங்கன்னு சொல்ல முடியாது. வரவங்க ஒரு 2 சேர் வாங்கலாம், 2 டைனிங் டேபிள் ஒரு டைனிங் டேபிள் வாங்கலாம், ஒரு கம்ப்யூட்டர் டேபிள் வாங்கலாம், ஒரு காட் வாங்கலாம். ஸோ அப்போ நம்ம பில் போடும்போது மல்டிபிள் ஐட்டத்துக்கு பில் போடுற மாதிரி நம்ம சாஃப்ட்வேரை மாத்தணும். ஆனா பில்லிங் கான்செப்ட் ஒண்ணுதான். எல்லா பொருளுக்குமே பிரைஸா வாங்க போறோம், குவான்டிட்டியை வாங்க போறோம், மல்டிப்ளை பண்ணா அமௌண்ட் கிடைக்க போகுது. பட் ஆனா இந்த டைம் ஒரு பொருளுக்கு நம்ம பண்ண போறது இல்ல. we are going to do for multiple products. அப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா அதே கெட் பிரைஸையும் கெட் குவான்டிட்டி அதுக்கப்புறம் அமௌண்ட் கால்குலேட் பண்ணோம் இல்லையா, இந்த கால்குலேட் பண்ண அமௌண்ட்டை வந்து டோட்டல் அமௌண்ட் கூட ஆட் பண்ணணும். ஏன்னா we are going to bill for multiple products. ஒரு ப்ராடக்டா இருந்தா பரவாயில்ல, இங்க மல்டிபிள் டைப்ஸ் ஆஃப் ப்ராடக்ட் வரப்போகுது. ஸோ அப்போ டோட்டல் ஈக்குவல் டு டோட்டல் பிளஸ் அமௌண்ட். ஓகே, ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு கோடிங். ஆனா இந்த கோடிங்கை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா மல்டிபிள் டைம்ஸ் ரன் பண்ண வைக்கணும். ஸோ அதுக்கு ரிப்பீட் யூஸ் பண்ண போறோம். ரிப்பீட் n, n டைம்ஸ். n வந்து 4 ப்ராடக்ட்னா 4 டைம், 5 ப்ராடக்ட்னா 5 டைம். ஸோ இதே செட் ஆஃப் கோடிங்ஸ் நமக்கு 4 டைம் எக்ஸிக்யூட் ஆகும். எப்படி எக்ஸிக்யூட் ஆகும்னு பாருங்க. ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கங்க. வரவங்க ஒரு 2 டேபிள், ஒரு 3 சேர்ஸ், ஒரு கம்ப்யூட்டர் டேபிள் வாங்குறாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் டைம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா டேபிள் பிரைஸ் ஒரு 1000 rupees வச்சுக்குவோம். 1000 rupees. குவான்டிட்டி வந்து 2 டேபிள்னு சொன்னோம். ஸோ அப்போ 2. ஸோ அப்போ 1000 into 2 2000. நமக்கு அமௌண்ட் வந்து 2000. அந்த அமௌண்ட்டை டோட்டல் ஆட் பண்ணிடுறோம். டோட்டல் இனிஷியலா 0வா இருக்கும், இப்போ டோட்டல்ல 1000 வந்துருச்சு. ஸோ ரிப்பீட்னு கொடுத்துருக்கறனால மறுபடியும் இதே கோட் எக்ஸிக்யூட் ஆகும். மறுபடியும் இதே செட் ஆஃப் கோடிங்ஸை எக்ஸிக்யூட் பண்றோம். மறுபடியும் இன்னொரு பிரைஸ் வாங்கும், அது சேர்ஸோடது. சேர் வந்து ஒரு 5 சேர்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ
ஒரு சேரோட காஸ்ட் 100 rupees. ஸோ அப்போ 100 5 100 into 5 500. ஆல்ரெடி டோட்டல்ல நமக்கு 1000 இருக்கு, சாரி 2000 இருக்கு. 2000 பிளஸ் 500 2500. மறுபடியும் அடுத்த டைம் எக்ஸிக்யூட் பண்ணும்போது கம்ப்யூட்டர் டேபிள், ஒரு கம்ப்யூட்டர் டேபிள்னு வச்சுக்கோங்க. ஒரு கம்ப்யூட்டர் டேபிளோட காஸ்ட் 2000. ஸோ அப்போ 2000 குவான்டிட்டி 1. ஸோ 2000 into 1 2000. ஆல்ரெடி 2500 டோட்டல்ல இருக்கு. அப்போ டோட்டல் பில் வந்து 4500. கடைசியா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா டிஸ்ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ டிஸ்ப்ளே டோட்டல் ஃபைனலி. ஸோ டிஸ்ப்ளே டோட்டல் ஃபைனலி, டிஸ்ப்ளே டோட்டல். ஸோ அப்போ இங்க என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜி எல்லாம் வரிசையா எக்ஸிக்யூட் ஆயிட்டு வந்துருச்சு. ரெண்டாவது ஸ்ட்ராட்டஜில டிசிஷன் மேக் பண்ணோம், இந்த கோடை எக்ஸிக்யூட் பண்ணலாமா வேண்டாமான்னு. இங்க என்ன பண்றோம்னா ஒரு செட் ஆஃப் கோட்ஸை எவ்வளோ டைம் எக்ஸிக்யூட் பண்ணலாம், திரும்ப திரும்ப அதையவே எக்ஸிக்யூட் பண்ணும். தட் இஸ் ரிப்பீட்டேஷன். அதுதான் தேர்ட் ஸ்ட்ராட்டஜி. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜி சீக்வன்ஸ், செகண்ட் ஸ்ட்ராட்டஜி டெசிஷன், தேர்ட் ஸ்ட்ராட்டஜி வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிப்பீட்டேஷன் ஆர் லூப்பிங்னு சொல்லலாம். இந்த மூணு தான் வேர்ல்ட்ல இருக்கிற எந்த ப்ராப்ளமா இருந்தாலும் இந்த மூணு ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி தான் நம்ம சால்வ் பண்ண போறோம். ஓகே, ஸோ வேர்ல்ட்ல இருக்கிற எந்த ப்ராப்ளமா இருந்தாலும் இந்த மூணு ஸ்ட்ராட்டஜி தான், இதோட காம்பினேஷன்ஸ் தான். எல்லா இடத்துலையும் இதோட காம்பினேஷன்ஸ் தான் வரும். எந்த ப்ராப்ளம் வேணா சால்வ் பண்ணலாம். இந்த மூணு ஸ்ட்ராட்டஜிக்கு நான் எக்ஸாம்பிளா 3 சினாரியோ கொடுத்தேன். பட் ரியல் டைம்ல வேற வேற சினாரியோஸ் வரும், அவ்வளவுதான். அந்த எந்த இடத்துல கரெக்டா வந்து செக் பண்ணணும், எந்த இடத்துல வந்து ரிப்பீட் பண்ணணும், எந்த இடத்துல யோசிக்க தெரிஞ்சிருச்சுன்னா இங்கிலீஷ்ல தான். நான் இது வரைக்கும் ப்ரோக்ராம்குள்ளேயே போகல, நான் எழுதுனது எல்லாம் இங்கிலீஷ் தான். ஸோ ஒன்ஸ் உங்களுக்கு இங்கிலீஷ்ல இது வந்துருச்சு அப்படின்னா யூ ஆர் அ ப்ரோக்ராமர், நோ டவுட் இன் தட். சார் இங்கிலீஷ்ல இருக்கிறது எப்படி சார் எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னா அதை சின்டாக்ஸா மாத்துறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ யூ டோன்ட் நீட் டு ஒரி அபவுட் சின்டாக்ஸ், யூ ஜஸ்ட் நீட் டு ஒரி அபவுட் த லாஜிக் பில்டிங். அதுவும் வந்து ப்ராக்டிஸ்ல வந்துடும். அதை ப்ராக்டிஸ் பண்ணி வைக்கிறதுக்காக தான் நம்ம கோர்ஸ் வரோம். நீங்க இந்த லாஜிக் பில்டிங் ஸ்கில்ஸ் நான் எப்படி ப்ராக்டிஸ் பண்றது, இதை வச்சு எப்படி ஒரு ஆப்ஸ் டெவலப் பண்றது. ஓகே ஃபைன். சரி சார், எவ்வளவோ லாங்குவேஜஸ் இருக்கு, ஜாவா இருக்கு, சி இருக்கு, C++ இருக்கு, .NET லாங்குவேஜஸ் நிறைய இருக்கு, VB.NET, C#.NETனு. ஏன் நம்ம பைத்தான் படிக்கணும்? இப்ப பாத்தீங்கன்னா எல்லாம் பைத்தான், இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் பைத்தான் அப்படிங்கிறாங்க. உங்களோட ஸ்கூல் சிலபஸ் எல்லாம் நீங்க கேட்டீங்கன்னா தெரியும். மேபி இஃப் யூ ஆர் மெட்ரிக் ஸ்டூடெண்ட்ஸ், உங்க 12th ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டீங்கன்னா தெரியும். லாஸ்ட் இயர் C++ இருந்தது, இப்போ பைத்தான் ஆயிருச்சு. காலேஜுக்குள்ள வந்தீங்க அப்படின்னா எல்லா காலேஜஸ்லயுமே, எல்லா காலேஜோட ஃபர்ஸ்ட் இயர் சிலபஸுமே பைத்தான். ஏன் பைத்தான் திடீர்னு இவ்வளவு பாப்புலர் ஆச்சு அப்படின்னா இட் இஸ் a வெரி பவர்ஃபுல் லாங்குவேஜ், அதனாலதான் இவ்வளவு சீக்கிரம் பாப்புலர் ஆயிருச்சு. ஜாவாவும் பவர்ஃபுல் தான், இன்னும் நிறைய லாங்குவேஜஸ் பவர்ஃபுல் லாங்குவேஜஸ் இருக்கு, .NET லாங்குவேஜஸ் எல்லாம் பவர்ஃபுல் தான். இருந்தாலும் ஏன் பைத்தான் திடீர்னு இவ்வளோ ஒரு ஃபோக்கஸை இழுத்துருக்குன்னு கேட்டீங்கன்னா பைத்தான் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி, கத்துக்கிறது ரொம்ப ஈஸி, ஈஸியா கத்துக்கலாம். பைத்தானை ரொம்ப சிம்பிளா இருக்கும். சிம்பிள் அப்படின்னு என்ன சொல்றீங்க சார் அப்படின்னா, சப்போஸ் உங்களுக்கு ஒரு 10 லைன்ஸ் கோட் எடுத்துக்கும் ஜாவால இல்ல சீல அப்படின்னா இங்க நீங்க 4 லைன்ஸ்ல அதை முடிச்சிடலாம். ஸோ அந்த அளவுக்கு சிம்பிளா இருக்கும் கோடு, பைத்தானோட கோடு. அதே மாதிரி பைத்தானோட லைப்ரரினா என்ன சார்னா ஆல்ரெடி அவங்களே நிறைய கோடிங் எழுதி வச்சிருக்காங்க, அதை டைரக்டா யூஸ் பண்ண தெரிஞ்சா போதும். அதை தான் லைப்ரரின்னு சொல்லுவோம். அந்த லைப்ரரிஸ் நிறைய இருக்கு பைத்தானுக்கு. இன்னும் முக்கியமா சொல்லணும்னா, இப்ப நான் எடுத்தோன்னே கேட்டேன், நம்ம என்ன பண்ண போறோம் ப்ரோக்ராமிங் வச்சோன்னே, சார் ஆப்ஸ் டெவலப் பண்ண போறோம் அப்படின்னீங்க. ஆப்ஸ்ங்கிறது நிறைய டைப்ஸ் ஆஃப் ஆப்ஸ் இருக்கு. அதே மாதிரி ஒவ்வொரு ஆப்ஸோட யூசர் இன்டர்ஃபேஸும் வேற வேற மாதிரி இருக்கும். இப்போ நீங்க ரயில்வே டிக்கெட் புக் பண்றீங்கன்னா நீங்க வந்து வெப்ல புக் பண்ணலாம், மொபைல் ஆப் யூஸ் பண்ணியும் புக் பண்ணலாம், மொபைல்லயே ப்ரௌசர் யூஸ் பண்ணியும் புக் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய இருக்கு. இதெல்லாம் என்னன்னா யூசர் இன்டர்ஃபேஸ். அதாவது ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் யூசர் இன்டர்ஃபேஸ் என்னன்னா கன்சோல். கன்சோல்ங்கிறது ஒரு கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் கிடையாது, கம்ப்ளீட்டா டெக்ஸ்ட் பேஸ்டா இருக்கும். கீபோர்டு வச்சு மட்டும் தான் நம்ம ஒர்க் பண்ண முடியும். இது வரைக்கும் உங்களுக்கு ஸ்கூல்ல ப்ரோக்ராமிங் சொல்லி கொடுத்துருந்தா கண்டிப்பா அது கன்சோல் பேஸ்டு ப்ரோக்ராமிங்கா தான் இருக்கும் மேக்சிமம். ஏன் அப்படின்னா நீங்க ரன் பண்ணோடனே என்டர் தி 2 நம்பர்ஸ்ன்னு கேட்கும். நீங்க ஒரு 2 நம்பர் என்டர் பண்ணுவீங்க, அது உடனே சம் ஆஃப் 2 நம்பர்ஸ் இவ்வளோன்னு பிரிண்ட் வரும். எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்டா தான் இருக்கும். அந்த இடத்துல நீங்க வந்து மவுஸே யூஸ் பண்ண முடியாது. பட் இதுவே நீங்க வந்து ஒரு ஸ்விக்கியில போய் ஃபுட் ஆர்டர் பண்ணும்போது, இல்ல ஒரு சினிமா டிக்கெட்ஸ் புக் பண்ணும்போது, இல்ல ஒரு கேமிங் பிளே பண்ணும்போது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ், மவுஸ் யூஸ் பண்ண முடியும் உங்களால. மொபைல்னா டச் ஸ்கிரீன் யூஸ் பண்ண முடியும். இதெல்லாம் எப்படின்னா த்ரூ கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ்.
இந்த அடுத்தடுத்து இருக்கு பாருங்க, விண்டோஸ், வெப், மொபைல், இது எல்லாமே கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் அப்ளிகேஷன்ஸ் தான். அடுத்து பாத்தீங்கன்னா எம்பெடட். சார் எம்பெடட்னா என்னன்னா, இப்ப நம்ம வீட்டு வாஷிங் மிஷின் ப்ரோக்ராம் நம்ம டைம் செட் பண்ணிடுறோம், ஒரு என்ன கிளாத்துங்கிற செட் பண்ணிடுறோம், மைக்ரோ ஓவன் இருக்கு, அதுவும் பாத்தீங்கன்னா ப்ரோக்ராமிங். எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா அதுவே அந்த டைம்ல நின்னுக்குது, அந்த டைம்ல ரிவர்ஸ்ல சுத்துது, அந்த டைம்ல ட்ரையர்ல போட்டுருது, எல்லாம் அதுவே பண்ணுது. எப்படி பண்ணுதுன்னா பை ப்ரோக்ராமிங். ஒரு சிப்புக்குள்ள ப்ரோக்ராமிங் எழுதி வச்சு அதுக்கு பேர் எம்பெடட். அப்புறம் இன்னைக்கு ஒரு பெரிய பஸ்வேர்டு வந்திருக்கு, ஏஐ, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ங்கிறாங்க, ரொபோட்டிக்ஸ் அப்படிங்கிறாங்க, எல்லாமே சிஸ்டமே யோசிச்சு ஒர்க் பண்ணும் அப்படிங்கிறாங்க. அது ஒரு ஃபீல்டு ஏஐங்கிறது. அப்புறம் கேம் டெவலப்மெண்ட். ஸோ மோஸ்ட் ஆஃப் யூ நோ வெரி வெல், இந்த எல்லா ஃபீல்ட்லையுமே பைத்தான் யூஸ் பண்ண முடியும். பைத்தான் யூஸ் பண்ணி இது எல்லாத்தையுமே நம்மளால டெவலப் பண்ண முடியும். அதுதான் பைத்தானோட மிகப்பெரிய பிளஸ். இதை தான் பண்ண முடியும், அதை தான் பண்ண முடியும் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. இப்போ சி எடுத்துட்டீங்கன்னா இட்ஸ் கம்ப்ளீட்லி யூ கேன் டூ கன்சோல் அப்ளிகேஷன், பேக்ரவுண்ட் ஆப்ரேஷன்ஸ். அப்ஜெக்டிவ் சி போனா வேணா என்னது, ஃபார் எக்ஸாம்பிள் iOS அப்ளிகேஷன்ஸ் டெவலப் பண்ணலாம், பட் சியை வச்சுட்டு அதெல்லாம் பண்ண முடியாது. பட் பைத்தான் வந்து அப்படி கிடையாது. யூ கேன் யூஸ் பைத்தான் இன் எனி ஃபீல்டு. எந்த ஃபீல்ட்ல வேணா யூஸ் பண்ணலாம், எதை வேணா டெவலப் பண்ணலாம் பைத்தான் யூஸ் பண்ணி. அதனாலதான் ஸோ பைத்தான் ஒரு லாங்குவேஜ் கத்துக்கிட்டா பின்னாடி, அதாவது இப்போ நீங்க ஸ்கூலிங்ஸ்ல இருக்கீங்க, ஸோ ஒரு பைத்தான் லேர்ன் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க ஒரு காலேஜ் போகும்போது, ஜாப் போகும்போது உங்களுக்கு வந்து ஒரு ப்ராடர் டொமைன் இருக்கும். எந்த டொமைன் நீங்க சூஸ் பண்ணணும்னாலும் அதை பைத்தான் யூஸ் பண்ணி சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பைத்தான் படிக்கிறதோட அட்வான்டேஜே அதுதான். சார் நாளைக்கு நான் மொபைல் ஆப் டெவலப்மெண்ட் போகணும் சார், யூ கேன். சார் வெப் ஆப் யூ கேன். சார் கேமிங் போகலாம். சார் நான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் போகணும், எஸ் யூ கேன். ஸோ பைத்தான் படிச்சிட்டிங்கன்னா நீங்க எதுல வேணா போய் கால் வைக்கலாம். ஸோ யூ டோன்ட் நீட் டு ஒரி அபவுட் ஸோ இது எப்படி பண்றது, எது பண்றது அப்படிங்கிறது தேவையில்லை. எல்லாமே பைத்தான் யூஸ் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஸோ நம்ம இந்த கோர்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, நான் ஆல்ரெடி கோர்ஸோட ஸ்டார்டிங்லேயே சொன்னோம், பைத்தான் ப்ரோக்ராமிங் அண்ட் வெப் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் யூசிங் ஜாங்கோ. டி ஜாங்கோன்னு இருக்கும், டி இஸ் அ சைலண்ட் வேர்ட். ஸோ ஜாங்கோ நீங்க ஃபர்ஸ்ட் பைத்தான் படிப்பீங்க, படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு வெப் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் படிப்பீங்க. சார் ஏன் வெப் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் படிக்கணும், வெப் ஆப்ஸ் ஏன் படிக்கணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வெப் ஆப்ஸ் தான் ஈஸி ஆக்சசபிள். நீங்க வெப் ஆப்ஸ் பண்ணிட்டீங்கன்னா கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணியும் ஆக்சஸ் பண்ணலாம், மொபைல் யூஸ் பண்ணியும் ஆக்சஸ் பண்ணலாம், அப்ளிகேஷன்ஸை டேப் யூஸ் பண்ணியும் ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ அதுதான் வந்து வெப் அப்ளிகேஷனோட ஈஸி. இப்போ என்கிட்ட வந்து மொபைல் இல்லை, கம்ப்யூட்டர் தான் இருக்கு, எஸ் யூ கேன். கம்ப்யூட்டர் இல்லை, மொபைல் தான் இருக்கு, ஓகே. எல்லாத்துக்குமே ஒரு ப்ரௌசர் இருந்தா போதும். ப்ரௌசர்னா என்னன்னு உங்க எல்லாத்துக்குமே தெரியும். குரோம் அப்படிங்கிறது ஒரு ப்ரௌசர், இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர்ங்கிறது ஒரு ப்ரௌசர், மொசிலாங்கிறது ஒரு ப்ரௌசர். இந்த ப்ரௌசர்ஸை வச்சுட்டு உங்களால அந்த அப்ளிகேஷன்ஸ் ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ தீஸ் ஆர் ஆல் சம் அட்வான்டேஜஸ் ஆஃப் வெப். ஸோ வெப் இஸ் ஈஸிலி ஆக்சசபிள். நான் சொன்ன மாதிரி ஒரு ப்ரௌசர் இருந்தா போதும். இப்போ பாத்தீங்கன்னா நீங்க எம்எஸ் ஆஃபீஸ் யூஸ் பண்ணணும்னா கண்டிப்பா உங்க சிஸ்டத்துல அதை இன்ஸ்டால் பண்ணணும். பட் இதுவே நீங்க புக் மை ஷோல போய் ஒரு டிக்கெட் புக் பண்ணணும்னா, புக் மை ஷோ யாராவது இன்ஸ்டால் பண்ணிருக்கீங்களா உங்க கம்ப்யூட்டர்லயும்? இல்ல, கம்ப்யூட்டர்ல கிடையாது. மொபைல்ல வேணா ஆப்பா இன்ஸ்டால் பண்ணுவீங்க, ஆனா கம்ப்யூட்டர்ல யாரும் புக் மை ஷோ இன்ஸ்டால் பண்றதுல. என்ன பண்றீங்க, டைரக்டா உங்க குரோம் ப்ரௌசர் ஓபன் பண்றீங்க, bookmyshow.com என்டர் பண்றீங்க, உள்ள போறீங்க, டிக்கெட் புக் பண்றீங்க. அப்போ அந்த bookmyshow.com எங்க இன்ஸ்டால் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா, யூஎஸ்லயோ யூகேலயோ ஒரு கிளவுட்ல அது இன்ஸ்டால் ஆயிருக்கு, ஒரு மெஷின்ல. கிளவுடுங்கிறது ஒரு கம்ப்யூட்டர் தான், வேற ஒன்றும் கிடையாது. ஸோ அந்த கம்ப்யூட்டருக்குள்ள இருக்கிற ப்ரோக்ராமை இங்கிருந்து என்னால் ஆக்சஸ் பண்ண முடியுது த்ரூ எ ப்ரௌசர். ஸோ தட் இஸ் சக்சஸ் ஆஃப் வெப் அப்ளிகேஷன். அதே மாதிரி ஒரு வெப் அப்ளிகேஷனை அப்படியே மொபைல்ல வந்து குரோம் யூஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம். இல்ல சார் நான் ஒரு மொபைல் ஆப்பாவே கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னாலும் ஒரு வெப் அப்ளிகேஷன் ஈஸியா மொபைல் அப்ளிகேஷனை கன்வெர்ட் பண்ணிக்கலாம் த்ரூ ரைட்டிங் ஏபிஐஸ். ஸோ பாத்தீங்கன்னா உங்களோட எல்லா, யார் வேணா எடுத்துக்கங்க, ஒரு ஐஆர்சிடிசி எடுத்துக்கங்க, ஒரு டிக்கெட் கூஸ், ஒரு ரெட் பஸ், ஒரு ஸ்விக்கி, யார் எடுத்துட்டீங்கனாலும் மொபைல் ஆப்ஸ் வச்சிருக்காங்களோ இல்லையோ கண்டிப்பா வெப் ஆப்ஸ் வச்சிருப்பாங்க. இன்னைக்கு வந்து மொபைல் ஆப்ஸும் எல்லாரும் வச்சுக்கிறாங்க, பிகாஸ் ஏன்னா அதுதான் எல்லாத்து கையிலும் இருக்கு அப்படிங்கறனால. ஸோ அப்படி மொபைல் ஆப்பா இல்ல, மொபைல் ஆப் இல்லைனாலுமே வெப்பை மொபைல்ல ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ தட் இஸ் த அட்வான்டேஜ் ஆஃப் வெப் அப்ளிகேஷன்ஸ். ஸோ இந்த ப்ரோக்ராம்ல நீங்க என்னெல்லாம் லேர்ன் பண்ணுவீங்க அப்படிங்கறதா இருக்கு. ஸோ இனிஷியலா we will start with Python and problem solving. ஸோ உங்களோட பைத்தான் பேசிக்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணிடுவோம். லாஜிக் பில்டிங், எப்படி ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுங்கிற லாஜிக் பில்டிங் ஸ்கில்ஸ், ப்ராப்ளமை சால்வ் பண்றதுக்கு எப்படி நம்ம டேட்டாவை ஹேண்டில் பண்ணுங்கிற டேட்டா ஸ்ட்ரக்சர் ஸ்கில்ஸ், இது எல்லாத்தையுமே நம்ம இம்ப்ரூவ் பண்ணிடுவோம். ஸோ ஒன்ஸ் பைத்தான் முடிஞ்சோடனே உங்களுக்கு வெப் டெவலப்மெண்ட் சொல்லி தருவோம். வெப் டெவலப்மெண்ட்ல உங்களுக்கு
HTML CSS இதெல்லாம் நல்லா இருக்கும், டிசைன் ஓரியன்ட் இதெல்லாமே எப்படி வந்து அழகா ஒரு டிசைன் பண்றது அப்படிங்கறதெல்லாம் HTML and CSS ல சொல்லி தருவோம். தென் யூசிங் Django எப்படி வெப் ஆப்ஸ்